ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட ரெசிபி வாழைப்பூ உண்டை குழம்பு. செம்ம டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு கப்பு கடலப்பருப்பு ஊற வச்சிருக்கு சேர்த்துக்கிறேன். வாழைப்பூ க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக அரைஞ்சி வச்சுருக்கு, அதுவும் ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக உப்பு, அரை டீஸ்பூன் சீரகம் எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம நல்லா மைய நைஸாக அரைச்சி எடுத்துனதுலாம் இதோ இந்த பதத்தில் இருக்கணும். இதில் வச்சு தண்ணி நல்லா கொதிக்க ஸ்டேஜில் நம்ம உண்டை பிடிச்சி இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நல்லா பக்குவமாக வெந்திருக்கு. நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். அதில் நான் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டோடனே ஒரு பட்டை 2 லவங்கம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா நல்லா ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். நல்லா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நல்லா ஒரு கலர் வந்தோடனே 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் நான், அதுவும் சேர்த்துக்கிறேன். அதுவும் சேர்த்து நல்லா அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நல்லா சுண்டணும், அந்தளவுக்கு நம்ம வதங்கினா தான் பச்சை ஸ்மெல் போயிடுச்சு நம்மளுக்கு தெரியும் தக்காளியோடது. நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைமில் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப புளி ஊற்றாதையும், கொஞ்சமாக புளி போடுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் வீட்டு மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, ஃப்ளேவருக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் நம்ம உப்பு சேர்க்கணும். நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்ச உடனே நல்லா கொச்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம உண்டைகள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். இந்த டைமில் உப்பு காரம் ஏதாச்சும் கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா குழம்பு, கொஞ்சம் நல்லா திக்காக ஓரளவு நம்ம கொதிக்க விட்டுடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா கொச்சி நல்லா கட்டியாகிடுச்சு பாருங்கள் குழம்பு. இந்த டைமில் நம்ம நல்லா கலந்துக்கலாம். அடியெல்லாம் பிடிக்காது, நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம். டேஸ்ட்டாக ஹெம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பூ பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க, அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. பை பாய்.